Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. வங்கக்கடலில் நாளை உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். குமரி, நெல்லை, தென்காசி, தேனி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், திண்டுக்கல், விருதுநகர் உட்பட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ரெட் அலர்ட்டை தொடர்ந்து உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடரும் கனமழை. பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்த நிலையில் போக்குவரத்து துண்டிப்பு. கூடலூர் பகுதியில் 2வது நாளாக பெய்யும் கனமழையால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. இருவயல், தேன்வயல் கிராம பகுதிகளை சூழ்ந்த வெள்ளத்தால் மக்கள் தவிப்பு. நீலகிரியில் வெளுத்து வாங்கும் கனமழை. எமரால்டு அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 14.9 சென்டிமீட்டர் மழை பொழிவு. பாதுகாப்பு காரணங்களுக்கான டால்பின் நோஸ் லேம்ஸ் பாறைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிப்பு. நீலகிரி மாவட்டம் இத்தலாறு கிராமத்தில் கனமழையால் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்து விபத்து. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குடியிருப்பு வாசிகள் வெளியேற்றம். தொடர் மழையால் பில்லூர், சிறுவாணி, சோலையாறு அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்வு. பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 4000 கன அடியிலிருந்து 13000 கன அடியாக அதிகரிப்பு. வால்பாறை, சோலையாறு பகுதிகளில் வெளுத்து வாங்கும் கனமழை. தகடுகளால் அமைக்கப்பட்டிருந்த வீடுகளின் மேற்கூரைகள் சேதமடைந்ததால் மக்கள் முகாம்களில் தங்க வைப்பு. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலை மற்றும் அதன் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் மழை. பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு. அமனலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு செல்ல தடை. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தொடரும் கனமழையால் மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு. குற்றால அருவிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்லவும் குளிக்கவும் தடை விதிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் அரியமான் கடற்கரையில் வீசிய சூறைக்காற்றால் முறிந்து விழுந்த மரம். கார் மற்றும் ஆட்டோ சேதமடைந்த நிலையில் உயிர் சேதம் தவிர்ப்பு. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததை ஒட்டி வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மாநில சுகாதார அமைச்சகம். வெள்ள அபாயம் உள்ள பகுதிகளில் கர்ப்பிணிகள் பிரசவ தேதிக்கு முன்னதாகவே மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். சென்னை மாநகருக்கென தனி பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை உருவாக்கி தமிழ்நாடு அரசு உத்தரவு. மாநகராட்சி ஆணையர் தலைமையில் தனி பேரிடர் மேலாண்மை ஆணையம் அமைப்பு. தமிழ்நாட்டில் 6 இடங்களுக்கான மாநிலங்களவை தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. ஜூன் 2ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கும் நிலையில் மனுவை தாக்கல் செய்ய 9ஆம் தேதி கடைசி நாளாக அறிவிப்பு. மாநிலங்களவை தேர்தல் நடத்தும் அதிகாரியாக சட்டப்பேரவையின் கூடுதல் செயலாளர் சுப்பிரமணியன் நியமனம்.
தேர்தல் ஆணையம் உத்தரவு. நாட்டில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரிப்பு. 1009 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல். தமிழ்நாட்டில் 11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் திறப்பு. காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். டெல்லிக்கு போனதாக புலம்பியது போதும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறித்து எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஏதோ டெல்லிக்கு சென்று பல ஆயிரம் கோடி ரூபாய் நிதியை கையோடு கொண்டு வந்தது போல் பேசுவதாகவும் சாடல். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது கருணாநிதியின் கனவாக இருந்தது. சென்னையில் நடைபெற்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்கில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பேச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் இரட்டை வேடம் போடுவதாக பவன் கல்யாண் குற்றச்சாட்டு. மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம் என்பது போல் உள்ளதாகவும் விமர்சனம். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலுக்காக பொறுப்பாளர்களை நியமித்து தேமுதிக தலைமை உத்தரவு. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள 36 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்கள் நியமனம். மதுபான விற்பனையில் ஈடுபடும் அரசு ஊழல்களை அனுமதிக்கக்கூடாது. சம்திங் ராங் இன் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டாஸ்மாக் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிருப்தி. தமிழ்நாட்டில் குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட புகையிலைப் பொருட்களுக்கான தடை நீட்டிப்பு. மேலும் ஓராண்டு நீட்டித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களுக்கு தாவேகா சார்பில் பாராட்டு விழா. வரும் 30ஆம் தேதி மாணவ மாணவிகளை நேரில் அழைத்து பாராட்டுகிறார் தாவேகா தலைவர் விஜய். சென்னை திருவான்மியூரில் வங்கி ஏடிஎம் இயந்திரத்தில் கருப்பு அட்டை ஒட்டி நூதன முறையில் பணம் கொள்ளை. கைதான 3 பேர் வார இறுதி நாட்களை குறிவைத்து கொள்ளையில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலம். ஈரோடு இரட்டை கொலை வழக்கில் விசாரணை அதிகாரி மாற்றம். விசாரணையில் அலட்சியம் காட்டிய நிலையில் நடவடிக்கை. கரூரில் 3 கிராமங்களை இணைத்து தனி பஞ்சாயத்தாக அமைக்க வலியுறுத்தி மக்கள் ஆர்ப்பாட்டம். அடிப்படை வசதிகளை சரி செய்ய வலியுறுத்தியும் ஆட்சியரிடம் மனு. தரமற்ற உணவு விநியோகம் செய்த ஜொமேட்டோவுக்கு 30,000 ரூபாய் அபராதம். சென்னை நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு. கள்ளக்குறிச்சி அருகே நெல் கொள்முதல் செய்வதில் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக புகார். நெல் மூட்டைகள் திருடு போவதாகவும் குற்றம் சாட்டி விவசாயிகள் சாலை மறியல். திருப்பத்தூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர கடைக்குள் புகுந்து விபத்து. மின்கம்பம் மீது மோதி விபத்துக்குள்ளான நிலையில் பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி. வைகாசி அமாவாசையை முன்னிட்டு அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு மகா அபிஷேகம். பல்வேறு மலர்களை கொண்டு நடைபெற்ற ஆராதனை நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு.
மதுரை கள்ளழகர் கோயிலில் வரும் 2ஆம் தேதி வசந்த உற்சவ விழா நடைபெறும். கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. குஜராத் சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை போற்றும் வகையில் மலர் தூவி வரவேற்பு அளித்த மக்கள். நாட்டின் முதலாவது 9000 HP திறன் கொண்ட ரயில் என்ஜின்கள் நாட்டிற்கு அர்ப்பணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரிவினைக்கு பிறகு பிறந்த பாகிஸ்தானின் குறிக்கோள் இந்தியாவிற்கு தீங்கு விளைவிப்பதுதான் என பிரதமர் காட்டம். இந்தியாவின் குறிக்கோள் வறுமையை ஒழித்து பொருளாதாரத்தை வலுப்படுத்துவது மட்டுமே என்றும் விளக்கம். இந்தியாவை தாக்க முற்பட்டால் அவர்களது பாணியிலேயே பதிலடி கொடுக்கப்படும். ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை சுட்டிக்காட்டி மத்திய அமைச்சர் அமித்ஷா எச்சரிக்கை. தாஜ்மஹால் வளாகத்தில் ட்ரோன் எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்பை நிறுவ முடிவு. வான் தாக்குதலுக்கான அபாயம் அதிகம் இருப்பதால் நடவடிக்கை. பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த CRPF வீரர் கைது. இந்தியா குறித்த ரகசியங்களை பாகிஸ்தான் உளவு அதிகாரிகளுக்கு தெரிவித்தது விசாரணையில் அம்பலம். மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் தொடர் கனமழை. சாலைகளில் சூழ்ந்த நீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் வீசிய புழுதி புயல். கனமழையால் வீடுகள் சேதமடைந்த நிலையில் 20 பேர் உயிரிழப்பு. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.